தமிழ்நாட்டை உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இன்று தீர்ப்பு. கைதானவர்கள் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் நீதிமன்றம் அழைத்து வரப்பட்டனர். முதுமலை யானைகள் முகாமை இன்று பார்வையிடுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் யானைகளை காண சுற்றுலா பயணிகளுக்கு தடை. சென்னையில் இருந்து பாலக்காடு செல்லும் ரயிலில் கடந்த மாதம் படுக்கை சரிந்து விழுந்த விவகாரம். கொக்கியை சரியாக கையாளாததே சம்பவத்திற்கு காரணம் என விசாரணைக்கு பிறகு தெற்கு ரயில்வே விளக்கம். பாகிஸ்தானின் அணு ஆயுத மிரட்டலுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம். நாட்டு மக்களை காக்க எந்த எல்லைக்கும் செல்வோம் என பிரதமர் மோடி எச்சரிக்கை. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அணு ஆயுத போரை நிறுத்திவிட்டதாக ட்ரம்ப் அறிவிப்பு. வர்த்தக உறவை துண்டித்து விடுவேன் என நிர்பந்தம் செய்ததாக விளக்கம். ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாபில் பாகிஸ்தானின் ட்ரோன்கள் மீண்டும் பறந்ததாக தகவல். முன்னெச்சரிக்கையாக விமான சேவைகள் இன்றும் ரத்து. அந்தமான் நிக்கோபார் அருகே இன்று தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழை. நீலகிரி, கோயம்புத்தூர், சேலம், திருவண்ணாமலை உட்பட 10 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சேலத்தில் நகைக்காக வீடு புகுந்து தம்பதியை கொலை செய்த பீகார் இளைஞர் கைது. உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் போராட்டம். அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் உச்சக்காலத்தை கடந்தும் அரியர் வைத்துள்ள மாணவர்களுக்கு கடைசி வாய்ப்பு. தேர்வெழுத விரும்புவோர் வரும் சனிக்கிழமைக்குள் விண்ணப்பிக்க அவகாசம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் ஆலமர கிளை முறிந்து விழுந்ததில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3ஆக அதிகரிப்பு. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண்ணும் உயிரிழந்த சோகம். நெல்லை இருட்டுக்கடை விவகாரத்தில் தீராத தகராறு. ஏற்கனவே பிரேமானந்த் சிங் பொது அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் மறுப்பு தெரிவித்து கவிதா தரப்பில் இன்று பொது அறிவிப்பு. கரூர் வழியாக செல்லும் 7 ரயில்கள் இன்று ரத்து. பராமரிப்பு பணிகள் காரணமாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. உயர்த்தப்பட்ட வரிகளை 90 நாட்களுக்கு மட்டும் குறைக்க அமெரிக்கா, சீனா முடிவு. அமெரிக்க பொருட்களுக்கு 10%, சீன பொருட்களுக்கு 30%ஆகவும் குறைகிறது வரி. பத்தாயிரம் ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய ஜப்பானின் பானசோனிக் நிறுவனம் முடிவு. லாபம் குறைந்ததால் நடவடிக்கை என தகவல். இந்தியா பாகிஸ்தான் சண்டையால் ஒத்திவைக்கப்பட்ட ஐபிஎல் போட்டிகள் வரும் சனிக்கிழமை முதல் மீண்டும் தொடக்கம். புதுப்பிக்கப்பட்ட அட்டவணையை வெளியிட்ட பிசிசிஐ. சிஎஸ்கேவுக்கு சேப்பாக்கம் மைதானத்தில் எஞ்சியிருந்த ஒரு போட்டியும் டெல்லிக்கு மாற்றம். ராஜஸ்தான் அணியின் பயணத்தை குறைக்கும் வகையில் ஏற்பாடு. நேற்று ஏற்றம் கண்ட இந்திய பங்குச்சந்தை இன்று சரிவுடன் தொடக்கம். சென்செக்ஸ் 700 புள்ளிகளும், நிப்டி 176 புள்ளிகளும் வீழ்ச்சி. தமிழ்நாட்டை உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இன்று தீர்ப்பு. கைதானவர்கள் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் நீதிமன்றம் அழைத்து வரப்பட்டனர். முதுமலை யானைகள் முகாமை இன்று பார்வையிடுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் யானைகளை காண சுற்றுலா பயணிகளுக்கு தடை. சென்னையில் இருந்து பாலக்காடு செல்லும் ரயிலில் கடந்த மாதம் படுக்கை சரிந்து விழுந்த விவகாரம். கொக்கியை சரியாக கையாளாததே சம்பவத்திற்கு காரணம் என விசாரணைக்கு பிறகு தெற்கு ரயில்வே விளக்கம். பாகிஸ்தானின் அணு ஆயுத மிரட்டலுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம். நாட்டு மக்களை காக்க எந்த எல்லைக்கும் செல்வோம் என பிரதமர் மோடி எச்சரிக்கை. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அணு ஆயுத போரை நிறுத்திவிட்டதாக ட்ரம்ப் அறிவிப்பு. வர்த்தக உறவை துண்டித்து விடுவேன் என நிர்பந்தம் செய்ததாக விளக்கம்.
ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாபில் பாகிஸ்தானின் ட்ரோன்கள் மீண்டும் பறந்ததாக தகவல். முன்னெச்சரிக்கையாக விமான சேவைகள் இன்றும் ரத்து. அந்தமான் நிக்கோபார் அருகே இன்று தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழை. நீலகிரி, கோயம்புத்தூர், சேலம், திருவண்ணாமலை உட்பட 10 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சேலத்தில் நகைக்காக வீடு புகுந்து தம்பதியை கொலை செய்த பீகார் இளைஞர் கைது. உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் போராட்டம். அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் உச்சக்காலத்தை கடந்தும் அரியர் வைத்துள்ள மாணவர்களுக்கு கடைசி வாய்ப்பு. தேர்வெழுத விரும்புவோர் வரும் சனிக்கிழமைக்குள் விண்ணப்பிக்க அவகாசம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் ஆலமர கிளை முறிந்து விழுந்ததில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3ஆக அதிகரிப்பு. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண்ணும் உயிரிழந்த சோகம். நெல்லை இருட்டுக்கடை விவகாரத்தில் தீராத தகராறு. ஏற்கனவே பிரேமானந்த் சிங் பொது அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் மறுப்பு தெரிவித்து கவிதா தரப்பில் இன்று பொது அறிவிப்பு. கரூர் வழியாக செல்லும் 7 ரயில்கள் இன்று ரத்து. பராமரிப்பு பணிகள் காரணமாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. உயர்த்தப்பட்ட வரிகளை 90 நாட்களுக்கு மட்டும் குறைக்க அமெரிக்கா, சீனா முடிவு. அமெரிக்க பொருட்களுக்கு 10%, சீன பொருட்களுக்கு 30%ஆகவும் குறைகிறது வரி. பத்தாயிரம் ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய ஜப்பானின் பானசோனிக் நிறுவனம் முடிவு. லாபம் குறைந்ததால் நடவடிக்கை என தகவல். இந்தியா பாகிஸ்தான் சண்டையால் ஒத்திவைக்கப்பட்ட IPL போட்டிகள் வரும் சனிக்கிழமை முதல் மீண்டும் தொடக்கம். புதுப்பிக்கப்பட்ட அட்டவணையை வெளியிட்ட BCCI. CSKவுக்கு சேப்பாக்கம் மைதானத்தில் எஞ்சியிருந்த ஒரு போட்டியும் டெல்லிக்கு மாற்றம். ராஜஸ்தான் அணியின் பயணத்தை குறைக்கும் வகையில் ஏற்பாடு. நேற்று ஏற்றம் கண்ட இந்திய பங்குச்சந்தை இன்று சரிவுடன் தொடக்கம். சென்செக்ஸ் 700 புள்ளிகளும், நிப்டி 176 புள்ளிகளும் வீழ்ச்சி. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்படவிருக்கும் நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கோவை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார். குருசாமி, இதுவரையில் வழக்கு விசாரணையின் போது என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது, விரிவாக பதிவு செய்யலாம். லாவண்யா, பொள்ளாச்சி பாலியல் வழக்கு 2019ஆம் ஆண்டு முதல் மிக பரபரப்பாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு வழக்கு. இந்த வழக்கில் சாட்சி விசாரணை அனைத்தும் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது. 2019ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்து அதை வீடியோவாக எடுத்து மிரட்டிய சம்பவம் வெளியானது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி இருந்த நிலையில் இது நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கை போலீசார் விசாரித்து வந்த நிலையில் பின்னர் இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டது. சிபிஐ தொடர்ச்சியாக இந்த வழக்கை விசாரித்து வந்த நிலையில் இது தொடர்பாக ஒரு விரிவான விசாரணையானது நடத்தப்பட்டது. இதில் மொத்தம் 8 பெண்கள் நேரடியாக இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்கள் சாட்சியம் அளித்திருந்தார்கள். மொத்தம் 48 பேருக்கு மேலாக இந்த வழக்கில் சாட்சியங்கள் சேர்க்கப்பட்டு அவர்களிடம் விசாரணையானது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மொத்தம் 1500 பக்க குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த குற்றப்பத்திரிகைகளின் அடிப்படையில் தொடர்ச்சியான விசாரணையானது மூடப்பட்ட நீதிமன்ற அறைகளில் நடத்தப்பட்டு வந்தது. வழக்கமாக விசாரணைக்கு அனைவரும், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரும் வழக்கு விசாரணையை நேரடியாக பார்ப்பதற்கு நீதிமன்றங்களில் அனுமதி வழங்கப்படும். ஆனால் இந்த பாலியல் வழக்கை பொறுத்தவரை பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளம் தெரியக்கூடாது என்பதற்காக நீதிமன்றத்தினுடைய நேரடி கண்காணிப்பில் இந்த வழக்கானது நடத்தப்பட்டது. இதன் காரணமாக மூடப்பட்ட அறைகளிலேயே இந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வந்தது. இதற்காக தனியாக ஒரு நீதிமன்றம் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த நீதிமன்றத்திற்குள் மூடப்பட்ட அறைகளுக்குள்ளாக சென்று வழக்கறிஞர்கள் மற்றும் சிபிஐ
அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் நேரடியாக சென்று இந்த வழக்கை நடத்தி வந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 6 வருடங்களாக இந்த வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது இந்த வாத பிரதிவாதங்கள் நிறைவடைந்திருக்கிறது. இந்நிலையில் ஒவ்வொருவர் மீதும் 13 பிரிவுகளில் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாலியல் துன்புறுத்தல், ஆட்கடத்தல், மிரட்டுதல் உட்பட பல்வேறு பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 13 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த சட்டப்பிரிவுகளில் இன்றைய தினம் நடவடிக்கையானது தண்டனையானது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே நீதிமன்ற வளாகத்தில் தற்பொழுது போலீசார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு யாரும் நீதிமன்றத்திற்குள் செல்லாத வகையில் தடுப்புகளானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மூடப்பட்ட நீதிமன்ற அறைகளிலேயே இந்த தீர்ப்பானது வாசிக்கப்பட இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த வளாகம் முழுவதும் தற்பொழுது காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. காலை சரியாக 10:30 மணி அளவில் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி குருசாமி.